நான் மறுக்கா சொல்றேன். நான் மவுண்ட் ரோடு தர்கா கட்ட வேண்டாலும் வந்துருன்னு சொல்றேன். 2 மணி நேரம் அடுத்த படத்தை யுகபாரதி 2 லைன்ல சொல்லியிருக்காரு. விவசாயம் இல்லைன்னா உலக எதுடா உயிர் எதுடா. ஐயா, ஒரு வருஷம் இல்லாம விளையில அதனால நிலத்தை வித்துட்டான்னு சொல்லக்கூடாது. ஒரு வருஷம் விளையிலன்னா அடுத்த வருஷம் விளைங்க. இப்ப வியாபாரம் பண்ற ஒரு வியாபாரம் பண்ணல, வியாபாரம் நல்லா இல்ல அடுத்த வியாபாரம் பண்ணி ஜெயிக்கலாம்ல. அது மாதிரி தான் இந்த விவசாயிகளை சந்தைக்கு வர்றது யார் தெரியுமா? அரசியல்வாதி, ரியல் எஸ்டேட் ஓனர்கள், கார்பரேட் கம்பெனி, தொழிலதிபர்கள். எதுக்கு வர்றாங்க? தூக்கம் விசாரிக்கவா இல்ல சந்தோஷம் கண்டுவா? அந்த நிலத்துல 1/4 ஏக்கராவது ஏதாவது வாங்கிடலான்னு தான். அந்த இடத்துல தான் விவசாயிகள் ஏமாறக்கூடாது. அப்படி ஏமாந்து இடத்தை சில பேர் ஏமாந்து காசுப்பட்டு வித்துறாங்க. அந்த இடத்துல பெரிய கட்டடம் ஆகிடுது. இப்படி ஒவ்வொரு விவசாயிகளும் வித்து கட்டடம் ஆகிட்டே போனா அப்ப நம்ம எதை சாப்பிடுறது? விளைநிலம் எங்க இருக்கும்? அது இருக்கக்கூடாது. விவசாயிகள் விவசாயியாகத்தான் இருக்கணும். இந்த தமிழ் சினிமாவை இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, அதுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் சத்யராஜ் சார், கவுண்டமணி சார் மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எந்த லாங்குவேஜ்லயும் கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ஹிலேரியஸ் ட்ரீம் காம்பினேஷன். என்னுடைய பெரிய ஆசை 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கறது. அப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், நானு அப்படின்றது. நான் வருத்தப்பட வாலிபசனம் ஷூட்டிங் டைம்லாம் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் சத்யராஜ் சாரோட உட்காந்து சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் சேர்ந்து அவனோட நிறைய கதைகள் சொல்லுவார். சொல்ல முடியாது எந்த கதையுமே இங்க ஒரு கதையை கூட சொல்ல முடியாது. பட் அவ்வளோ சிரிச்சு சேர்ல இருந்தெல்லாம் உருண்டு அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது மலையில இருந்து கீழே உருளெல்லாம் பார்த்தேன். அந்த லெவல்ல அந்த மாதிரி ஆபீஸ்ல போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்க போய் பார்த்தப்ப இப்ப நான் காலர் டியூனை மாத்திட்டேங்க அப்படின்னாரு. சார் சார் என்ன பாட்டு சார்? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் இருக்குல்ல அதுல வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அப்படி நான் வெளியே வந்து கேட்டேன் என் ஃப்ரெண்ட், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னா அது ஒரு ரேஸ் படம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு அப்டேட்டடா வரும்போது சொல்றாரு, நான் நம்ம ஊர் படங்கள்லாம் பாக்குறது இல்லைங்க அப்படின்ட்டாரு. சார் அப்படி அப்ப நம்ம கொஞ்சம் தைரியமா பேசுவாரு, நம்ம மதிச்சு பேசுவாரு, படம் பார்த்துருந்தா கஷ்டம் அப்படின்னா. அப்புறம் என்ன சொன்னாரு, எனக்கு அந்த ஊதா கலர் ரிப்பன் பிடிக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 2 மணி நேரமும் நான் அதிகமா பேசல. நான் சார்கிட்ட இது பத்தி அப்படின்னு சின்ன சின்ன ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சார் பாத்துக்கிறாரு. ஒரு half an hour பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவும் வழக்கம் போல யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத கதைகள். சார் பக்கத்துல உட்காந்துட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள ஒரு பஞ்ச் அடிச்சு முடிச்சிடறாரு. என்னால சிரிக்கவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. நான் இந்த பக்கம் திரும்புறேன், அந்த பக்கம் திரும்புறேன், கீழே இருந்து எல்லாரும் என்னையே வேற பார்த்துட்டு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நான் அது சொன்னேன் இது சொன்னேன், ஐயோ நான் என்னடா பண்றேன்னு. அந்த பக்கம் சத்யராஜ் சார் வேற. 2 பேரும் என்கிட்ட கேட்டார் கவுண்டமணி சார் திரும்பி, இந்த படத்துல லவ் இல்ல, மக்கள் வருவாங்களா அவங்க கேட்ட. சத்யராஜ் சார் சொல்றாரு, அதனால கண்டிப்பா வருவாங்க. உங்களுடைய காமெடியை பொறுத்த வரைக்கும் நாங்க தேடி போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார், எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தேடி வித்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். அதை பத்தி வரும்போது அவர் சொன்னாரு, அட இல்லாதவங்க எடுத்துக்க வேண்டியதானப்பா. கவுண்டமணி சார் தான் ட்ரெண்டிங் சார். ட்ரெண்டுங்கிறது அதுவும் இந்த காலகட்டம்லாம் கிடையாது. நீங்க எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் போனீங்கனாலும், இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு போனாலும் அவருடைய பஞ்சஸ் இருக்கும். அவர் தான் ட்ரெண்டிங் ஸ்டார். சார் நீங்களும் கவுண்டமணி சாரும் ஒரு படம் சேர்ந்து பண்ணணும் சார், முடிஞ்சதுன்னா என்னையும் சேர்த்துக்குங்க சார் அதுல ஒரு ரோலுக்கு. டெஃபினட்டா கவுண்டமணி சாரை வந்து நம்மளே அறியாம அவ்வளவு ரசிச்சிருக்கோம் அணுவாங்கிறதுக்கான ஒரு இதுதான். நம்ம இதனால இதை பண்றதுனால எந்த இதுவும் கிடையாது, நான் பண்ண போறதுனால. பட் ஒரு ரசிகனா டக்குன்னு மாறிடும். அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ணலாமா வேணாமான்ற தாட்டே வரமாட்டேங்குது. ஸோ கவுண்டமணி சாரை இன்னும் நிறைய ரசிக்கிறதுக்கு எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ, நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தயாரா தான் இருக்காங்க.